ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னி மார்க்கல் இப்போது இந்திய அணியில் இணைஞ்சிட்டாரு, புதிய பவுலிங் பயிற்சியாளர். அது மட்டும் இல்லாமல் இணைஞ்ச உடனே பங்களாதேஷ்க்கு கொஞ்சம் சவால் விடுற மாதிரி சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் எல்லாருமே சேஞ்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக போலிங் கோச்சாக நம்ம மார்னி மார்க்கலை நியமித்தாங்க பிசிசிஐ. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் தொடர் இந்தியாவில் நடக்குது. அவரோட முதல் தொடர் பங்களாதேஷ் கூட 2 டெஸ்ட் மேட்ச்சு விளையாட போகிறாங்க. இன்னொரு 5 நாள் தான் இருக்குது போட்டிக்கு. அதுக்கு முன்னே இந்தியாவில் இணைஞ்சு அதுவும் சென்னையில் நடக்கிறனால சென்னைக்கு வந்து இந்தியா டீம் கூட இணைஞ்சு நல்லா பயிற்சி எல்லாருக்கும் நல்லா கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காரு. பயங்கரமாக மீட்டிங் போட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி கூட நான் வர்றது எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்தியா போன்ற ஒரு தலை சிறந்த அன்னைக்கு நான் போலிங் கோச்சாக வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த தொடரை நாங்கள் விட மாட்டோம். இந்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக தொடரை வின் பண்ணுவோம். ஸ்ரீலங்கா கிட்டே ஃபஸ்ட் தொடர் இந்தியா தோத்துச்சு. அதுதான் எங்களோட கடைசி தோல்வியாக இருக்கணும். இதுக்கு மேலே நாங்கள் சீரிஸ் எங்கேயும் தோக்க மாட்டோம். கண்டிப்பாக இந்த வாட்டி இந்திய அணியை எந்த அளவுக்கு முன்னேற்ற முடியுமோ நான் முன்னேற்றுவேன். போலிங்கில் இந்திய அணியை உலக தலை சிறந்த போலிங் பந்து வீச்சாளர் யூனிட்டாக நான் ஆக்குவேன். இது சவால் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல நம்ம மார்னி மார்க்கல். ஆமாங்க, அவர் ஒரு நல்ல வேகப்பந்து வீச்சாளர், ஓகே. பட் இந்தியாவில் இப்பயும் சம வேகப்பந்து வீச்சாளர் தான் இருக்காங்க. ஏன்னா பும்ரா, சிராஜ், முகமது ஷமி, அப்புறம் அக்தீப் சிங் சொல்லிட்டு நல்ல வேகப்பந்து வீச்சாளர் யூனிட் இருக்குது. பட் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பார்த்தணும். கண்டிப்பாக மார்னி மார்க்கல் அதுக்காக நல்ல ஒரு பிளேயர் தாங்க. ஏன்னா அவருக்கு ஃபாரின் கண்டிஷனில் நிறைய விளையாடி இருக்காரு. இந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் நியூசிலாந்து, இதுமாரி பிச்சு கண்டிஷன்லாம் அவருக்கு சூப்பராக தெரியும். அதனால் நம்ம ஃபாரின் நாட்டுக்கு மேட்சுக்கு போனோன்னா, சீரீஸுக்கு போனோன்னா கண்டிப்பாக அவரோட இதுவும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பங்களாதேஷை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க. நல்ல ஒரு கிரிக்கெட் தான் ஆடி இருக்காங்க. அதுவும் பாகிஸ்தானில் போய் அடிச்சுட்டு நேராக நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் ஒரு நல்ல சீரீஸ் வின் பண்ண தான் வருவாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்திய அணி அவங்கக்கிட்ட போட்டு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டு இந்த ஸ்ரீலங்கா கிட்டே சீரீஸ் விட்டோம். ஓடிஐ சீரீஸ் ரொம்ப மோசமாக. அது கௌதம் கம்பீர் தலைமையில் தான் விட்டோம். கண்டிப்பாக அது ஒரு இப்போ இருக்குது. 1000 இருந்தாலும் அது ஒரு என்றைக்குமே பிளாக் டாக் மாரி கௌதம் கம்பீர் மேலே இருக்கும். ஏன்னா முதல் சீரீஸே அவர் வந்து தோத்துட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குற விதமாக இந்த சீரீஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி இந்தியா பங்களாதேஷை வின் பண்ணுமா பண்ணாதான், இல்லை மார்னி மார்க்கல் சொன்ன மாதிரியே போலிங் யூனிட்டை பயங்கரமாக ஸ்ட்ராங் படுத்த மாட்டாரா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.